தாவீதுங்கிறது நல்லா இருக்குதா இல்ல தாவீது ராஜாங்கிறது நல்லா இருக்குதா? ரூத் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் அதுல 22 வாசிங்க. ஓபேத் ஈசாயை பெற்றான். அடுத்த வார்த்தை ஈசாய் தாவீதை பெற்றான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஈசாய் யாரை பெற்றாரா? தாவீதை. எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 3 வார்த்தைகள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஈசாய் தாவீதை பெற்றான். மாம்சத்தின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். யாரையோ பெற்றாங்கயா, என்ன செஞ்சாங்கன்னா பெற்றாங்க. இதுதான் மாம்சத்தின் வாழ்க்கை. மாம்சத்துல வாழ்ந்தோம்னா பெற்றெடுத்திருப்பாங்க. ஒரு பிள்ளைய என்ன பண்ணிருப்பாங்க? பெற்றெடுத்திருப்பாங்க. திடீர்னு அது தொல்லையா கூட என்ன பண்ணலாம், மாறலாம். ஈசாய் யாரை பெற்றெடுத்தாரா? தாவீதை பெற்றெடுத்தார். அப்படியே இந்த வசனத்தை கையில வச்சுக்கிட்டு இப்போ வாங்க உங்களை ஆவிக்குள்ள கொண்டு வர. இது மாம்சம், அடுத்து உங்களை ஆவிக்குள்ள கொண்டு போறேன். எப்படி இருக்குன்னு நீங்க மட்டும் வித்தியாசத்தை மட்டும் பாருங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமான்னு மட்டும் சொல்லுங்க. மத்தேயு 1:6 வாசிங்க. அங்க என்ன எழுதியிருக்கு? அதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். கையை தட்டுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது மேட்ரு. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். அங்க எத்தனை வார்த்தை இருக்கு? 3. மாம்சத்துல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இங்க ஆவியில எத்தனை இருக்கு? ஆவிக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணப்படுகிறது. என்ன ஆட் பண்ணப்படுது? மாம்சத்துல இருந்தா பிள்ளையத்தான் பெத்தெடுப்பாங்க. ஆவியில இருந்தா பெற்றெடுக்கும் போதே பிள்ளையை அல்ல ராஜாவை. கையை தட்டி ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இங்க ஒரு பிள்ளை பிறக்கும் போது யாரா பிறக்குது? ராஜாவா பிறக்குது. ஈசா யாரை பெற்றெடுத்தார்? தாவீது ராஜாவை பெற்றெடுக்கிறார். இதே மாதிரி பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து. ஈசாய்க்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, ஈசாய் ராஜாவை தான் பெற்றெடுத்தார். ஆனா ஆபிரகாம் ராஜாவை அல்ல, ஆபிரகாம் ராஜாக்களை பெற்றெடுத்தார். கையை தட்டி. தாவீதுங்கிறது நல்லா இருக்குதா இல்ல தாவீது ராஜாங்கிறது நல்லா இருக்குதா? தாவீது ராஜாங்கிறது எப்படி இருக்கு? செம்மையா இருக்குதா? டேவிட் அப்படிங்கிறதுக்கும் கிங் டேவிட் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கு? நான் உங்களை பார்க்கிறேன். நீங்க என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள, இந்த ஆவிக்குரிய தன்மைக்குள்ள வந்துட்டீங்களோ நீங்க ராஜா. சொல்லுங்க, நான் ராஜா. ஹல்லேலூயா.